சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா லட்டு. அதற்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். இங்கே வந்து ரவை இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். 3/4 கிலோ ரவை, 1/4 லிட்டர் பால் நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறம் இது வந்து அரை கிலோ சர்க்கரை, 2 தேங்காய் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கோம். முந்திரி, திராட்சை இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் வந்து இது மாதிரி நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து மிக்ஸியில் போகிறதெல்லாம் நைஸ் ஆகலைன்னா நீங்கள் கொஞ்சம் சர்க்கரை போட்டு பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ரவை எடுத்து வச்சுக்கோம். ரவையை போட்டுக்கலாம். நல்லா வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுக்கணும். கலர் வந்து நல்லா மாறணும். அந்தளவுக்கு நல்லா வறுக்கணும். இந்த ரவா லட்டு வந்து ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது. வீட்டில் அதிகமாக பொருட்களும் இல்லை, வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வறுக்கணும் ரவையை. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்ல பொன்னிறமாக மாறிட்டு வருது. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வரணும். இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா தான் வந்து ரவா லட்டு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் போட்டதுக்கப்புறம் தேங்காய் எந்த அளவு சேர்த்துறோமோ அப்பயும் டேஸ்ட் வந்து அது வந்து கூடுதலாக இருக்கும். இப்போ வந்து நம்ம முந்திரி, திராட்சை சேர்த்திக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். விசேஷ டைமில் இந்த மாதிரி செஞ்சு வந்து எல்லாருக்கும் கொடுங்க. இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம், அதே சேர்த்திக்கலாம். 1/2 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம், சேர்த்திக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. எல்லாமே நம்ம போட்ட பொருள் எல்லாமே நல்லா கலந்து வரணும். இப்போ வந்து நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். 1/4 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். இப்போ கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்துகிட்டே இருந்துட்டு நீங்கள் லட்டு பதத்துக்கு வந்தவுடனே நம்ம வந்து இறக்கிடலாம். சர்க்கரை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி ரவா லட்டு வந்து பதத்துக்கு வந்தோம்னா ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் கை சூடு தாங்குற அளவுக்கு இருக்கும்போதே நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ரவுண்டு பிடிச்சி எடுத்து வச்சிடணும். உருண்டை பிடிச்சி வந்து சூடு ஆறி போச்சுன்னா நம்மளுக்கு அந்த உருண்டை இது வராது.
கொஞ்சம் கை தாங்குற அளவுக்கு சூடு இருக்கும்போதே டக்குன்னு நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரவா லட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அமுக்காமல் இந்த மாதிரி நம்ம கை மட்டும் தான் அசையணும். இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே உருண்டை பிடிச்சி இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நீங்கள் நீட்டாக அதை வந்து இன்னொரு பாக்ஸில் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து இது தாங்கும். பால் ஊற்றுறதால நல்லா தாங்கும். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சீக்கிரம் வந்து இது கெட்டுடும். இப்போ நீங்கள் பால் ஊற்றுனதால ரொம்ப நாள் நம்மளுக்கு தாங்கும். நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வந்து தண்ணி படாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். அப்பப்போ இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சொல்லிக் கொடுத்த இதே முறையில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.